வணக்கம். நாம் முன்னோர்கள் கொடுத்துச் சென்ற வர்மக்கலை பார்த்துட்டு வரோம். மொத்தம் 108. 107வது வர்மத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு ஒரு பேரு கோழிக்கழுத்து கண்ணு வர்மம். கைப்பகுதியில் தான் உண்டு. கோழிக்கழுத்து அகக்கண்ணு வர்மம், கோழிக்கழுத்து புறக்கண்ணு வர்மம்னு 2 வர்மம் இருக்கு இந்த கையில. அதே மாதிரி இந்த கையில 2 வர்மங்கள் உண்டு. இன்று நாம் பார்க்க போறது கோழிக்கழுத்து புறக்கண்ணு வர்மம். இந்த வர்ம பேர் சொன்னாலே நம்ம ஞாபகம் வருவது குடல் புண்ணுகளை குணமாக்கும் வர்மப்புள்ளி. பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை பிபிக்கு சிறந்த புள்ளி. உடனே அந்த ஹை பிபி குறைக்கும். இந்த புள்ளி படபடப்பு குறைக்கும். நாம இந்த புள்ளியே தினமும் தூண்டிட்டு வந்தோம்னா அந்த உயர் ரத்த அழுத்தம் படிப்படியா குறைஞ்சி நார்மலுக்கு வந்துடும். அதே போல இந்த குடல் புண்ணும் படிப்படியாக குறைஞ்சி நம்ம விட்டு விலகும். மணிக்கட்டு வலிக்கும் இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். சரி, இந்த புள்ளி எப்படி இயக்கணும்னு பார்ப்போமா? இப்போ பெருவரல் எடுத்துட்டேன். பெருவரல் நேர்கோடு போட்டு வர அந்த மணிக்கட்டினுடைய ஓரமாக அப்படியே ஷேக் பண்ணோம்னா ஒரு பள்ளம் இருக்கும். அதாவது பின்பக்கமாக ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தில் பெருவரல் வச்சுட்டு மற்ற 4 விரலை அப்படி சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க, மெதுவாக அழுத்தி விட்ற பாருங்க. 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிடம் அழுத்தி விடணுங்க. அப்போ 2 நிமிடம் அழுத்தி விட்ட பிறகு அப்படியே ஒரு வளையத்தடவல் பண்ணணும். சுழற்சின்னு சொல்லுவாங்க. வளையத்தடவல் ஒரு 9 முறை பண்ணிட்டு அதுக்கடுத்து கீழே இருந்து இந்த விரல் பக்கமாக ஒரு 9 முறை தடவி விடணும். 2 நிமிஷம் பண்ணணும். இந்த கையிலும் செய்யணும், 2 கையிலும் செய்யணும். பெருவிரல் பக்கம் இந்த புள்ளி நம்ம தொடர்ந்து செய்யணும். ஏன்னா படபடப்பு இனிமேல் வராது. நமக்கு உயர் ரத்த அழுத்தம் நம்ம விட்டு விலகும். ரத்த அழுத்தம் குறைஞ்சிட்டாலே போதுங்க, உடலானது நம்ம சொல்றது கேட்கும். அப்போ உடல் ஆரோக்கியம் வந்துடும் தானே. அப்போ அந்த உடல் ஆரோக்கியம் வந்துருச்சுன்னா இதோட மகிழ்ச்சி நமக்கு வேற என்ன வேணும்? ஈஸி. நம்மகிட்டே இருக்கக்கூடிய ஆற்றலை நாமே சரி பண்ணி நம் உடலை சமநிலைப்படுத்துவது நமக்கு பெரும் மகிழ்ச்சி தானே. பயன்படுத்துவோம். உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.